ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் லக்ஷ்மி பேசுகிறேன், 3 ஸ்டார் கிச்சன்லேருந்து. இன்றைக்கி நம்ம அருமையான மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த மஷ்ரூம் மசாலா பண்ணுறதுக்கு நான் 250 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ நான் இந்த மஷ்ரூமை நல்லா ஒரு 2 வாட்டி கழுவி இருக்கேன். இப்போ இதை நான் 2ஆக கட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூமை கட் பண்ண சொல்ல சின்னதாக எப்பவுமே கட் பண்ணாதீங்க, பெருசாக தான் கட் பண்ணணும். மஷ்ரூம் எல்லாம் இப்போ கட் பண்ணிட்டேன். இப்போ மசாலா செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கேன் மஷ்ரூம், 3 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், 5 பல் பூண்டை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 துண்டு இஞ்சை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், 4 தக்காளி, 1 வெங்காயத்தை 4ஆக கட் பண்ணி தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் இந்த 4 தக்காளியை கட் பண்ணி போட்டு கொஞ்சம் குறன்னு அரைச்சிக்கலாம். இப்போ தக்காளியை அரைச்சிட்டேன். இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இங்கே நான் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் பட்டரை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். இந்த பட்டரும் எண்ணெயும் நல்லா சூடாகிடுச்சு. இதில் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் இதில் 1 ஸ்பூன் சீரகம் சேர்க்குறேன். இது கூட ஒரு பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அது கூட கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சியும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குறேன். இதெல்லாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கிறேன். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வதக்குறேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். இது கூட 3 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட் இதில் 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்க்குறேன். இப்போ இதை பச்சை வாடெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா வதக்குறேன். இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். இந்த தயிர் சேர்க்கறதுனால மஷ்ரூம் மசாலா நல்லா க்ரீமியாக இருக்கும். இப்போ எங்கள் மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு. இதில் நான் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன்.
இப்போ நான் இதில் 2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மசாலாவில் உப்பு போட்டதுனால இதெல்லாம் நல்லா சேர்ந்து கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இப்போ இந்த கிரேவிலேருந்து எண்ணெய் பிரியுது. இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த மஷ்ரூமை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மஷ்ரூம் ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். மஷ்ரூம் 2 நிமிஷம் வெந்திருக்கு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. இப்போ லாஸ்ட்டில் கரம் மசாலா சேர்த்தா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும், வாசனையும் நல்லாயிருக்கும். கரம் மசாலாவை போட்டுட்டு ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம். இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடுறேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் பட்டர் போடுறேன். இப்போ இதில் பெருசாக பிரித்து வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுக்கிறேன். இப்போ இந்த வெங்காயத்தில் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் வதங்கியிருக்கு. இதை நான் மசாலாவில் சேர்த்துக்கிறேன். நம்மளுடைய அருமையான மஷ்ரூம் மசாலா இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது, நல்லா க்ரீமியாக இருக்குது. இதை நீங்கள் சப்பாத்தியோட, தோசையோட, பூரியோட எல்லாம் சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். என்னுடைய இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.